வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ரெண்டாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அந்த வீடியோ பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இது ரெகுலராக டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சூட் ஆகாது. ஏன்னா இதோட மினிமம் குவாலிஃபிகேஷன் 8th தான். மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க 12th வரைக்கும் தான் நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகேங்களா, 12th மேலே நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா, டிகிரியோ ஏதோ ஒன்று படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி போஸ்டிங் தான் இருக்குது, சேலரியும் அதுக்கேற்ற மாதிரி சேலரி தான் இருக்குது. ஸோ யாருக்கு இது தேவைப்படும் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம், இல்லை அவங்களுக்கு நீங்கள் வந்துட்டு தெரியப்படுத்துங்க. இப்படி ஒரு வேலை வந்திருக்கு, அப்ளை பண்ணுங்கள், போய் எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ பார்க்கலாம். என்றைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா 6/4. இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க கடைசி நாள் என்னைக்கு பார்த்தீங்கன்னா 5/5, அதுனா May 5 தான். கட்டணம் செலுத்த கடைசி தேதி 6/5. ஓகேங்களா, ஸோ என்னென்ன போஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் சோப்தார், அலுவலக உதவியாளர்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, வீட்டு உதவியாளர் ரெசிடென்சியல் அசிஸ்டண்ட்டு, ரூம் பாய் பதவிக்கு நேரடி தேர்வின் மூலம் நடத்துகிறாங்க. எந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ண பார்த்தீங்கன்னா www.mhc.pn.gov.in. ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே தமிழில் தான் இருக்குது. இந்த குறிப்பெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். எல்லாருமே படித்தா புரிகிற அளவுக்கு தான் இருக்கும். நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம பார்த்துட்டு போகலாம். ஓகேங்களா, ஸோ பாருங்கள். நான் சொன்ன மாதிரி என்னென்ன போஸ்ட்டு: சோப்தார் ஒரு 12, அலுவலக உதவியாளர் 137, வீட்டு உதவியாளர் 87, ரூம் பாய் ஒரு 4. இதோட பே லெவல்னு பார்த்தீங்கன்னா 15,700. ஓகேங்களா, இதான் லெவல் 1 இருக்குன்னு நினைக்கிறேன். 15,700 தான் உங்களோட பேசிக் பே. அது கூட ஸ்பெஷல் காம்பன்சேட்டரி அலவன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ பாருங்கள். இதில் வயது வரம்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1/7/2025 உங்களுக்கு மினிமம் ஏஜ் 18 இருக்கணும். எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசியாக இருந்தீங்கன்னா உங்களோட மேக்ஸிமம் ஏஜ் 37. ஓகேங்களா, இதுவே பாருங்கள், அதர்ஸாக இருந்தீங்கன்னா 18, மேக்ஸிமம் ஏஜ் 32 வரைக்கும் தான் இருக்க முடியும். ஓகேங்களா, ஸோ பாருங்கள். அதுக்கப்புறமா இது நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். இதான் ரொம்ப முக்கியமானது. கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு இணையான படிப்பில் தேர்ச்சி பெற்றுத்தல் வேண்டும். அதிகபட்சமாக 12ஆம் வகுப்பு அல்லது அதுக்கு இணையான கல்வி படிப்புக்கு மிகாமல், அதை தாண்டி போகக்கூடாது. ஓகேங்களா, அதுக்கு மேலே +2க்கு மேலே படிப்பை தொடரவில்லை அப்படின்னு நீங்கள் ஒரு உறுதிமொழி கொடுக்கணும். ஒரு வேளை நீங்கள் அப்படி படிச்சிருந்தீங்கன்னா, அதை மறைச்சி இந்த வேலையில் சேர்ந்தீங்கன்னா சட்ட நடவடிக்கை அல்லது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும். சரிங்களா, அப்போ நீங்கள் மினிமம் 8th படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் நீங்கள் 12th வரைக்கும் தான் படிச்சிருக்கணும். ஸோ நீங்கள் அப்படி யார் கேண்டிடேட் இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இது மாதிரி ஒரு ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஓகேங்களா, ஸோ இதில் முன்னுரிமையும் கொடுப்பாங்க. யார் யாருக்குன்னா, இலகு ரக வாகன ஓட்டுநர் உரிமம் இருந்தால், சமையல் மற்றும் வீட்டு வேலை பராமரிப்பில் அனுபவம் இருந்தால். இதில் வந்துட்டு ஒரு டெஸ்ட்டு, ப்ராக்டிக்கல் டெஸ்ட் மாதிரி வைக்கிறாங்க சமையலில், வீட்டு வேலை பார்க்குறதுல. ஸோ இதுக்கெல்லாமே மார்க் இருக்குது. ஓகேங்களா, ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னு நம்ம பார்க்கலாம். எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இதர பிரிவினருக்கு 500 ரூபாய், எஸ்சி எஸ்டிக்கு ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி ஆதரவற்ற விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஃபீஸ் கிடையாது. ஓகேங்களா, ஓகே. வேறு என்ன முக்கியமான பாயிண்ட் நல்லா பாருங்கள். பொது எழுத்துத் தேர்வு பார்த்திங்கன்னா மொத்தம் 65 மார்க்குக்கு 65 மார்க்கு 65 கொஸ்டின் 90 நிமிஷம். 90 நிமிஷம்னா ஒன்று 1.5 மணி நேரம். ஸோ பாருங்கள், அதில் பகுதி ஆ ஒன்று இருக்குது, ஆ பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு தான். அது 25 மதிப்பெண்கள். குறைந்தபட்சம் நீங்கள் 10 மார்க் எடுக்கணும். இது வெறும் தமிழ் எலிஜிபிலிட்டி மட்டும்தான். இந்த மார்க்கு உங்களுக்கு எலிஜிபிள் ஆனால் நீங்கள் போதும். அடுத்தது பாருங்கள், அடிப்படை அறிவு தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில் 40 மார்க். இந்த மார்க்கை கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேங்களா, தமிழ் எலிஜிபிலிட்டி அந்த கன்சிடர் பண்ண மாட்டாங்க, எலிஜிபிள் ஆனால் போதும். ஆனால் இந்த அடிப்படை அறிவு மார்க்கை கன்சிடர் பண்ணுவாங்க. அது பாருங்கள், அதுக்கு என்னென்ன அடிப்படை அறிவு அந்த பகுதியாக என்னென்ன கொடுத்துருக்காங்க: நடப்பு நிகழ்வுகள், அடிப்படை கணிதத்திறன், வீட்டு பராமரிப்பு முறைகள், சுகாதாரம், உணவு தயாரிப்பு, உணவு மற்றும் பானங்கள் பரிமாறுதல், அலுவலக பராமரிப்பு, அலுவலக பொருட்கள் சாதனங்கள் உட்பட அறிவை அறிந்திருத்தல் வேண்டும். கேள்விகள் தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில் கொடுக்கப்பட்டிருக்கும், ரெண்டுமே இருக்கும். அதில் வேறுபாடு இருப்பின் ஆங்கில மொழியில் கேட்கப்படும் கேள்வியே இறுதியானது. ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு தப்பு இருக்குது அப்படின்னா இங்கிலீஷ்கில் கேட்ட கொஸ்டின் தான் கரெக்ட். ஓகேங்களா, ஸோ அடுத்து பாருங்கள். இதிலேருந்து நீங்கள் இந்த 40 மார்க்கில் பகுதி ஆள் 40 மார்க்கில் இருக்கிறதுலேருந்து 1:4 ரேஷியோவில் இல்லை 1:5 ரேஷியோவில் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு என்ன நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயல்திறன் தேர்வு அப்படின்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு. அது 40 மார்க்குக்கு நடத்துவாங்க. ஓகேங்களா, தகுதிக்கான இதில் நீங்கள் குறைந்தபட்சம் 10 மார்க் எடுத்தால் தான் தகுதியான ஆள். அது என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள்: அலுவலகத்தை பராமரித்தல், அலுவலகத்தை நன்றாக வைத்திருத்தல், சுகாதாரம், வீட்டு உபயோகப் பொருட்களை கையாளும் திறன், இது எல்லாத்துக்குமே மார்க் இருக்குது. பாருங்கள், சமையலுக்கு 20 மார்க்கு, வீட்டு பராமரித்தல் 20 மார்க்கு. அப்புறம் பாருங்கள், இதே வீட்டு உதவியாளர் பணியாக இருந்தால் சமையலுக்கு 20 மார்க்கு, தூய்மைக்கு 10 மார்க்கு, சுத்தப்படுத்தல் மற்றும் தோட்ட பராமரித்தலுக்கு 10 மார்க்கு. ஸோ இப்படி இதுக்கெல்லாமே மார்க் இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு ஃபைனலாக கட் ஆஃப் வச்சு அதிலேருந்து வேலை கொடுக்க போகிறாங்க. ஸோ மார்க் பேசிஸில் தான் நடக்க போகுது. ஆனால் இதுக்கு நீங்கள் எலிஜிபிளான ஆளா, 8th மினிமம் படிச்சிருக்கீங்களா, மேக்ஸிமம் 12th வரைக்கும் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே இதிலே இருக்குது, நீங்களே பார்த்துக்கலாம். இது யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு அனுப்புங்க. ஸோ கண்டிப்பாக இது தேவைப்படுற ஆட்களும் இங்கே இருப்பாங்க. ஓகேங்களா, ஒரு ஆதரவற்ற விதவை அவங்க இருக்கலாம், உங்கள் உள்ளூர்லேயே இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு எல்லாமே இது தேவைப்படும். இதுவும் அந்த பழைய ரெக்ரூட்மெண்ட் பண்ணி தான் எங்கே போடுவாங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் இல்லை மதுரை கிளையில் எங்கே வேணாலும் போடுவாங்க. இல்லை இதோட ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்குது, அங்கே போடலாம்.
ஸோ பார்த்துக்கோங்க, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. எங்கே வேணாலும் போஸ்டிங் இருக்கலாம், அவங்க ட்ரான்ஸ்ஃபர் எங்கே வேணாலும் உங்களை பண்ணலாம். ஸோ தமிழில் தான் இருக்குது, நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.